வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி சேவிங் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டாப் 3 பெஸ்ட் கோல்ட் ஃபண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கோல்ட் ஃபண்ட்னா என்ன, கோல்ட் ஃபண்டோட அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறமா என்னென்னலாம் கம்பெனிஸ் கோல்ட் ஃபண்ட்ஸ் நடத்தாங்க, அதில் அவங்க எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது பாஸ்ட் 3 மந்த்ஸில் 6 மந்த்ஸில் 1 இயரில் 3 இயர்ஸில் ஒவ்வொரு கம்பெனியும் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இதெல்லாமும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா அதை பேஸ் பண்ணி டாப் 3 பெஸ்ட் கோல்ட் ஃபண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத எண்ட் ஆஃப் த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் ஹாப்பி சேவிங் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிமேட் அக்கௌண்ட் தேவை. இது வரைக்கும் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னா அப்ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணலாம். இது ரொம்பவே நம்பிக்கையான ஒரு ஆன்லைன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். அப்ஸ்டாக்ஸ்க்கு ரத்தன் டாட்டாவுடைய பேக்கப்பும் இருக்குது. அதோட ஆஸ் ஆஃப் டுடே பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் கஸ்டமர்ஸ்க்கு மேலே இதில் ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்பவே சேஃபான ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கோல்ட் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி தான், ஆனால் மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கோல்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து கோல்டு இடிஎஃப்ஸில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. டிமேட் அக்கௌண்ட் இல்லாமலே நீங்கள் இந்த கோல்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதோட இதில் இருக்க அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கோல்டில் உங்களுக்கு ஸ்டோரேஜ் காஸ்ட் கிடையாது, அதோட சேஃப்டி இருக்குது, இன்ஸ்டன்ட் லிக்விடிட்டியும் இருக்குது. அதாவது இமீடியட்டாக நீங்கள் இதை சேல் பண்ணிவிட்டு நீங்கள் கேஷாக மாற்றிக்கலாம் எப்போ வேணாலும். அதுக்கப்புறமா இதில் வேஸ்டேஜும் எதுவும் கிடையாது. நீங்கள் ரிட்டர்ன் பண்ணும்போது மேக்கிங் சார்ஜஸ், மெல்டிங் சார்ஜஸ் இந்த மாதிரிலாம் கோல்டு ஃபிசிக்கல் கோல்டில் உங்களுக்கு நிறைய வேஸ்டேஜ் போகும். அந்த மாதிரி எதுவும் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு வேஸ்டேஜஸ் கிடையாது. இந்த எல்லா அட்வான்டேஜஸும் பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல விஷயம்னு சொல்லலாம். கோல்டு ஃபண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜென்ரலாக வந்து ஃபண்ட் ஹவுஸ் வந்து நம்ம மாதிரி இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து மணி கலெக்ட் பண்ணுவாங்க, அதாவது பூல் பண்ணுறாங்க. ஸோ எல்லா மணியும் சேர்த்து அவங்க கொண்டு போய் கோல்ட்லையோ இல்லை கோல்டு மைனிங் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் உடைய ஷேர்ஸ் மேலேயோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அவங்க நமக்கு யூனிட்ஸாக கொடுப்பாங்க. ஸோ இது வந்து அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸாக தான் அவங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்கறது. இந்த யூனிட்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு யூனிட்க்கும் ஒரு வேல்யூ இருக்கும். அதாவது என்ஏவி, நெட் அசெட் வேல்யூங்கிறது தான் அந்த யூனிட்டோட மதிப்பு. ஸோ இது வந்து அந்த ஷேர் ப்ரைஸ் ஆஃப் த கம்பெனிஸை பேஸ் பண்ணியிருக்கும், இல்லை வேல்யூ ஆஃப் கோல்டோ பேஸ் பண்ணி இந்த என்ஏவி வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோ ஆகுது, அதுதான் அர்த்தம். நெக்ஸ்ட் எப்படி இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நமக்கு இது கோல்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டிமேட் அக்கௌண்ட் வேண்டாம். அதுக்கு பதிலாக நம்ம டைரெக்டாக அந்த ஏஎம்சி அந்த மியூச்சுவல் ஃபண்டோட கம்பெனியோட வெப்சைட்கே டைரெக்டாக போயிட்டு நம்ம இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கோல்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம லம்சமாகவும் பண்ணலாம், இல்லைனா எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலியமாகவும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எஸ்ஐபியாக இன்வெஸ்ட் பண்ணோன்னா நமக்கு ஆவரேஜ் காஸ்ட் பெனிஃபிட்டும் கிடைக்கும். இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டிமேட் அக்கௌண்ட் தேவை கிடையாது. இதோட ப்ரைஸிங் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். இன்டர்நேஷனல் கோல்டு ப்ரைஸோட மூவ்மெண்ட் பேஸ் பண்ணி தான் உங்களோட என்ஏவி இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஃபிசிக்கல் கோல்டு வாங்கும்போது இருக்க எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பை பண்ணும்போதோ சரி, செல் பண்ணும்போதோ சரி, நிறைய வேஸ்டேஜஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம கோல்டு இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது அவாய்ட் பண்ணலாம். அண்ட் எஸ்ஐபி மூலிமா இன்வெஸ்ட் பண்ணும்போது மினிமம் 100 ரூபீஸ்லேருந்து 1000 ரூபீஸ் வரைக்கும் எவ்வளோ வேணால் நீங்கள் எஸ்ஐபியாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ எந்தெந்த கம்பெனி மினிமம் 100 வச்சுருக்காங்க, இல்லை எவ்வளோ ஒவ்வொரு கம்பெனியோட எஸ்ஐபி அமௌண்ட்டுங்கிறத நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா கோல்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ரிஸ்கே வந்து மாடரேட்லி ஹை. இப்போ மெயினான கோல்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கோட்டாக் கோல்ட் ஃபண்ட், ஹெச்டிஎஃப்சி கோல்ட் ஃபண்ட், நிப்பான் இந்தியா கோல்ட் சேவிங்ஸ் ஃபண்ட், எஸ்பிஐ கோல்ட் ஃபண்ட், ஆக்சிஸ் கோல்ட் ஃபண்ட் அண்ட் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ரெகுலர் கோல்ட் சேவிங்ஸ் ஃபண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கறது நம்ம கோட்டாக் கோல்ட் ஃபண்ட் பார்ப்போம். அவங்களுடைய அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 452 crores இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க எல்லாரும்.
அண்ட் எக்ஸிட் லோட் இதில் எதுவுமே கிடையாது, நில். இது ஒரே ஒரு கோல்டு ஃபண்ட் தான் வந்து எக்ஸிட் லோடே இல்லாமல் இருக்குது. அண்ட் லான்ச் டேட் பார்த்தீங்கன்னா 25th March 2011. இப்போ கரண்ட் என்ஏவி வந்து 20 rupees 20.68. அண்ட் இவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 97% அண்ட் கேஷ் ஹோல்டிங்காக 3% வச்சுருக்காங்க. அதே ஹெச்டிஎஃப்சி கோல்டு ஃபண்ட் பார்த்துக்கலாம். அவங்களோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 543 crores. எக்ஸிட் லோட் 0 to 2%. லான்ச் டேட் இவங்களும் 2011 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட என்ஐவி வந்து இப்போ 15.91 இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்கே வந்து இவங்க 100%ம் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நிப்பான் இந்தியா கோல்ட் சேவிங்ஸ் ஃபண்ட். இவங்களுடைய அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 952.46 crores. எக்ஸிட் லோட் 1% வித்தின் 15 daysக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணி 15 daysக்குள்ள எக்ஸிட் ஆனால் உங்களுக்கு 1% சார்ஜ் பண்ணுவாங்க. லான்ச் டேட் இவங்களும் 2011 ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதோட என்ஏவி 20.53. இவங்களும் மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்கே 100% வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் எஸ்பிஐ கோல்ட் ஃபண்ட் பார்த்துக்கலாம். அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 555.22 crores. எக்ஸிட் லோட் 1% வித்தின் 1 year. அதாவது இன்வெஸ்ட் பண்ணி 1 yearக்குள்ள எக்ஸிட் ஆனால் 1% எக்ஸிட் லோட் பே பண்ண வேண்டியிருக்கும். இதோட லான்ச் டேட்டும் 2011 இருக்கு. என்ஏவி வந்து 15.48. மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்லேயே 100% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஸ் கோல்ட் ஃபண்ட். இவங்களோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 115.63 crore. எக்ஸிட் லோட் இவங்களும் எஸ்பிஐ கோல்ட் ஃபண்ட் மாதிரியே வித்தின் 1 yearனா 1%. லான்ச் டேட் 20th October 2011. என்ஏவி 15.99. மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங் 96%, கேஷ் ஹோல்டிங் 5%. சாரி, இது வந்து 4% இருக்கணும். நெக்ஸ்ட் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ரெகுலர் கோல்ட் சேவிங்ஸ் ஃபண்ட். இதோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 214.62 crores. எக்ஸிட் லோட் இது வந்து நிப்பான் இந்தியா மாதிரி 1% வித்தின் 15 daysனாக்கா. லான்ச் டேட் வந்து 2013 Jan 1st. என்ஏவி 16.30. மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங் 96% அண்ட் கேஷ் ஹோல்டிங் 4%. ஸோ இப்போ இந்த கோல்ட் ஃபண்ட்ஸ் எல்லாமே எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து 6 months ரிட்டர்னு. ஸோ இந்த கோட்டா கோல்ட் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் பார்த்தீங்கன்னா 6 months ரிட்டர்னு 26% கொடுத்துருக்காங்க. 26.41% எக்ஸாக்டாக சொல்லணும்னா. ஹெச்டிஎஃப்சி கோல்ட் டைரக்ட் பிளான் வந்து 25.99%. அதே நிப்பான் இந்தியா கோல்ட் சேவிங்ஸ் வந்து 25.54 அண்ட் எஸ்பிஐ கோல்ட் டைரக்ட் பிளான் க்ரோத் வந்து 25.42% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க பாஸ் 6 monthsல. அண்ட் இது ஒவ்வொன்றத்தோடையும் மினிமம் எஸ்ஐபி அமௌண்ட் இங்கே பார்க்கலாம். கோட்டா கோல்ட் ஃபண்டோட மினிமம் எஸ்ஐபி அமௌண்ட் வந்து 1000 rupees. ஹெச்டிஎஃப்சி கோல்டுடையது மினிமம் 500 rupees எஸ்ஐபி. அண்ட் நிப்பான் இந்தியா பார்த்தீங்கன்னா மினிமம் எஸ்ஐபி 100 rupees தான். அண்ட் எஸ்பிஐ கோல்ட் டைரக்ட் பிளானோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 500 rupees. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நாங்கள் இந்த லிங்க்ல இருந்தால் எடுத்திருக்கோம். எக்கனாமிக் டைம்ஸ் india.times.com மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்க்ரீனர். இந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் 1 year ரிட்டர்னா இதே கம்பெனிஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கோட்டா கோல்ட் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 43% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்பிஐ கோல்டு டைரக்ட் பிளான் க்ரோத் வந்து 41%, 41.94%. நிப்பான் இந்தியா கோல்ட் சேவிங்ஸ் ஃபண்ட் வந்து 41.51% அண்ட் ஹெச்டிஎஃப்சி கோல்ட் டைரக்ட் பிளான் வந்து 40.65. ஆல்மோஸ்ட் எல்லாமே 40 to 43% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு இந்த பாஸ்ட் 1 yearல. இப்போ 3 year ரிட்டர்ன்ஸ் பார்ப்போம். கோட்டா கோல்ட் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் வந்து 18.78%. ஆக்சிஸ் கோல்ட் டைரக்ட் பிளான் க்ரோத் 18.11%. எஸ்பிஐ கோல்ட் டைரக்ட் பிளான் க்ரோத் 17.87% அண்ட் ஹெச்டிஎஃப்சி கோல்ட் டைரக்ட் பிளான் க்ரோத் 17.63% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 5 year ரிட்டர்ன்ஸ் பார்ப்போம். கோட்டா கோல்ட் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் 12.19%. ஹெச்டிஎஃப்சி கோல்ட் டைரக்ட் பிளான் க்ரோத் 11.66%. SBI Gold Direct Plan growth 11.64%. ICICI Prudential Regular Gold Savings Direct growth 11.58% returns கொடுத்திருக்காங்க. So highest returns னு பாத்தீங்கன்னா past 1 yearல 43% கொடுத்திருக்கிறது கோட்டா கோல்ட் ஃபண்ட். நெக்ஸ்ட் highest returns HDFC Gold Fund. தேர்டா பார்த்தா SBI Gold Fund. இது வந்து based on returns நாங்க போட்டிருக்கோம். அதே வந்து நீங்க
இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் மினிமம் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிப்பான் கோல்ட் தான் 100 rupeesலேருந்து கூட மினிமம் இன்வெஸ்ட் பண்ணலாம். கோட்டா கோல்ட் ஃபண்டில் வந்து 1000 rupees தான் மினிமம் எஸ்ஐபி அமௌண்ட். அதையும் கவனிச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு எது ரொம்ப சூட்டபுளாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். டைரெக்டாக நீங்கள் எப்படி இந்த ஏஎம்சியில் போய் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த ஏஎம்சியோட டைரக்ட் வெப்சைட்லேயே போயிட்டு கூட நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். அண்ட் மறக்காமல் ஹாப்பி சேவிங் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி சேவிங் யூடியூப் சேனல்.